சாதியில ஏற்றத்தாழ்வு இருக்கு. இது நான் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உணர்ந்திருக்கேன். சாதியில ஏற்றத்தாழ்வு இருக்கு, மதத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கு, ஆண் பெண்ல ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கு, கல்வியில் ஏற்றத்தாழ்வு. அமெரிக்கால ஒரே சிலபஸ் தான் இருக்கும். பிரசிடென்ட் பையனும் அதே சிலபஸ் தான் படிப்பாங்க. பிரசிடென்டோட கார் டிரைவர் பையனும் ஒரே சிலபஸ் தான் படிப்பாங்க. அப்ப ஹையர் எஜுகேஷன்ல முட்டி மோத முடியும். என்னுடைய மகனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி, ஒரு அரசுல இருக்கக்கூடிய சிலபஸ் ஈக்குவலா இருக்கா? அப்ப அந்த அந்த மிகப்பெரிய 50 வருஷத்தோடைய கடமை, ஒரு புதிய தலைமுறையை உருவாக்கக்கூடிய பொறுப்பு என்னுடைய சகோதரர் திரு ராஜ்மோகன் அவர்களுக்கும் கரெக்டான இடத்துல கரெக்டா மாண்புமிகு முதலமைச்சர் ஒருத்தர் உருவாக்கி இருக்கார். ஏன்னா அவரும் ரொம்ப ஏழ்மையிலிருந்து வந்தவர், கல்விக்காக அவரும் போராடினவர். நான் சத்துணவு சாப்பிடும் போது பாத்தீங்கன்னா வெறும் மஞ்சள்ல தண்ணி மட்டும் தான் இருக்கும். அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அது தன்னுடைய எஜுகேஷன் மினிஸ்டர் தகவல் சொல்லும் போது, பசங்க நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி நல்ல சாப்பாடு சாப்பிடணும், நல்ல குவாலிட்டியான ஒரு சாப்பாடு நம்ம வீட்டுல உட்காந்து சாப்பிட்டா எப்படிமா அது மாதிரி நம்ம குழந்தைங்க சாப்பிடணும். இதுதான் எங்களுடைய கனவு. இப்ப இதுதான் இது செய்யறதுக்கு தான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கோம். அமைச்சர் எம்எல்ஏ எல்லாம் எங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த சிந்தனை சகோதரர் ராஜ்மோகன் அவருக்கு இருக்கு, எங்களுடைய முதலமைச்சருக்கு இருக்கு. கண்டிப்பாக உறுதியாக 10 வருஷத்துல பாருங்க, மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு மாடல் ஸ்கூலை இந்தியாவிலே பெஸ்ட் ஸ்கூலை உருவாக்குவார். அரசு நிறுவனங்களை நோக்கி எல்லாரும் வருவாங்க. எல்லாம் கிடைச்சவங்க சாதிக்க மாட்டாங்க. எதுவுமே கிடைக்காம முட்டி மோதி மோதி வராங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் தன்னம்பிக்கை நம்பர் 1 ஆக்கும். அந்த தன்னம்பிக்கையை யாராலும் உடைக்க முடியாது. இந்த கார்ல இருந்து வந்த இறங்குற பையனுக்குலாம் உடைக்க முடியாது. நம்மலாம் கீழ இருந்து வந்திருக்கோம், சத்துணவு சாப்பிட்டு வந்திருக்கோம். நீ சத்துணவு சாப்பிட்டாலே அந்த ஸ்ட்ரென்த் வேற ஸ்ட்ரென்த். கரெக்ட் தானே? அதனால எங்க அப்பா இல்ல, அம்மா இல்ல, எனக்கெல்லாம் அம்மா அப்பா 5 வயசுல போயிட்டாங்க, இறந்துட்டாங்க. அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே வேணாம். என்ன உருவாக்கியது அரசு பள்ளி தான், அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான், மெட்ராஸ் கிறிஸ்டியன்கள் இந்த ப்ரொஃபசர்ஸ் தான். எனக்கான தன்னம்பிக்கை அவங்க தான் கொடுத்தாங்க. அப்பா அம்மா கொடுக்காத தன்னம்பிக்கையை என்னுடைய அரசு பள்ளியில என்னுடைய சமூக அறிவியல் டீச்சர் கொடுத்தாங்க. எப்ப? 8ஆம் கிளாஸ்ல கொடுத்தாங்க. தமிழ்நாட்டு வரலாற்றையும் இந்திய வரலாறையும் அழகா சொல்லி கொடுத்து, எனக்கு புரியுமே சொல்லி கொடுத்து, உன்னாலையும் நினைச்சா ஒரு தலைவராக முடியும், உன்னாலையும் நினைச்சா ஒரு வரலாறு எழுத முடியும் அப்படின்னு ஒரு 8ஆம் கிளாஸ் புக்ல இருந்து அன்னைக்கு எனக்கு கிளாஸ் எடுத்தாங்க பாத்தீங்களா, அந்த டீச்சருக்காக தான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அமைச்சர்கிட்ட ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் ஈக்குவலா கொண்டு வரணும். அது என்ன, வாரத்துக்கு 2 பீரியடு நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லி வாரம் ஃபுல்லா ஸ்போர்ட்ஸ் பீரியட் நடக்கணும், டெய்லி நடக்கணும், டெய்லி நடக்கணும். பாரு, இங்கேயே சவுண்ட் கொடுத்துட்டாங்க. மேத்ஸ் கிளாஸ் டெய்லி நடக்குது, கரெக்டா? சயின்ஸ் கிளாஸ் டெய்லி நடக்குது, கரெக்டா? இங்கிலீஷ் கிளாஸ் கரெக்டா நடக்குது, தமிழ் கிளாஸ் நடக்குது, எல்லா கிளாஸும் நடக்குது. அதுன்னு பிடி விட்டு வாரத்துல 2 நாள், அதுவே தப்பு. அப்ப அமைச்சர் முதலமைச்சர்கிட்ட சொல்லி டெய்லியும் பிடி பீரியட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம உடல்ல பாத்துக்கிறதும் ஒரு சயின்ஸ் தானே, புக்க படிச்சுக்கிறது ஒரு பயாலஜி சயின்ஸ், புக்க பாத்துக்கிறோம். நம்ம விளையாண்டாலே பயாலஜி கிளாஸ் வந்துருது, எப்படி விளையாடணும் எப்படி ஓடணும்னு. சோ பிராக்டிகல் கிளாஸ் டெய்லி வேணும்ல. நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருந்து ஸ்போர்ட்ஸ்லயே படிச்சு கவர்மெண்ட்ல நான் ஃபீஸ் கட்டதே இல்லை, எல்லாமே கவர்மெண்டே எனக்கு ஸ்காலர்ஷிப்ல கொடுத்துட்டாங்க. சோ ஸ்போர்ட்ஸ் விளையாண்டாலும் பெரிய பெரிய காலேஜ் போலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால. அப்ப 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க, 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் இருக்காங்க. நாங்க அவங்ககிட்ட அமைச்சர்கிட்ட கேட்டுக்கிறோம், 6000 பிசிக்கல் டீச்சர்ஸ் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுங்க. அவங்களுக்கான ஒரு விஷனை செட் பண்ணி எப்படி கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு பசங்க எல்லாம் ஒலிம்பிக்ஸ் ஓட வைக்க போற அடுத்த 15 வருஷத்துல.
இதுதான் பிளான். 6000 பேர் ஃபெசிலிட்டியை வச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.